மனைவிக்கு மல்லிகைப்பூ அல்வா வாங்கிட்டு போனாராம். பார்த்த உடனே ஃப்ரெண்டு கேட்டாரு, டே என்னடா உன் ஒய்ஃப் மேல அவ்வளோ பாசமா உனக்கு, என்ன கிஃப்ட்லாம் வாங்கிட்டு போற, இது என்னது சாரிடா, இது என்னது நெக்லஸ், இன்னும் இவ்வளோ வாங்கிட்டு போற என்ன அப்படின்னது, என்னுடைய வெற்றிக்கு காரணமே என் மனைவி தான்டா, ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒவ்வொரு பெண் இருக்கிறாள் என்பது என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதுடா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். உடனே அப்படியா, புரியலையே, எனக்கு புரியும்படி சொல்லு அப்படின்னு. மோட்டார் கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா, ஹென்ரி ஃபோர்ட். அவர் மோட்டார் கண்டுபிடிக்க போறாருன்னு சொல்லி சொன்னேன். அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே கேலி பண்ணாங்க. உன்னால முடியுங்கன்னு சொல்லி உற்சாகப்படுத்தின யார் தெரியுமா, அவருடைய மனைவி தான். சரியா, வெற்றிக்கு பின்னாடி ஒரு மனைவி காரணமா இருக்காரு, அவருடைய வெற்றிக்கு பின்னாடி. அதே மாதிரிதான் ஏன் மனைவி, நீ என்ன பண்ண அப்படின்னு. நான் ஒரு பெரிய நாவல் எழுதியிருக்கேன். அந்த நாவல் உலக பிரசித்தி பெற்ற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு டாப் ரீடிங்ல வரப்போகுது பாருன்னு. சரி, இந்த எழுதுறதுக்கு காரணமே என் மனைவி தான். ஏன்னா அவ தான் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு ரைட்டரா உருவாக்கியிருக்கா அப்படின்னதுக்கு அப்படி என்ன பண்ணாங்க, அவங்க என்ன உற்சாகப்படுத்தினாங்களா அவனே, அதெல்லாம் எதுவும் இல்லையே. என்ன